ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷமாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டில் இருந்தாங்க. அதனால் சின்ன வேலையாக நானும் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேர் கிளம்பிட்டோம். மறுநாள் மார்கழி 1ன்றதுனால வீட்டில் கோலப்பொடி செம்மண் கலர் பவுடர் எதுவுமே இல்லை. அதனால் வாங்கிறதுக்காக கிளம்பியிருந்தோம். நம்ம வெளியே கிளம்புறதுனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு என்னென்ன வேலை பெண்டிங் இருக்கோ அது எல்லாமே முடிச்சுட்டு வர மாதிரி பிளான் பண்ணி கிளம்பிக்குவோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸ் போகிற வேலையும் இருந்தது. சாமிக்கு பூ எல்லாமே தீர்ந்துடுச்சு. அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலையாக ஹஸ்பண்ட் வெளியில் போகிறதா இருந்தது. அவங்களுடைய ஷொட்டரில் ஜிப்பு போயிட்டு இருந்தது. அதனால் அதையும் போட்டுட்டு வரலான்னு போயிட்டோம். பாப்பாவுடைய லஞ்ச் பேக் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஜிப்பு மட்டும் போயிட்டு இருந்ததுனால அதையும் எடுத்துட்டோம். என்னுடைய ஹேண்ட் பேக்லேயும் ஜிப்பு போயிட்டு இருந்தது. அதையும் எடுத்துட்டோம். இது எல்லாத்துக்கும் ஜிப்பு போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே ஆயிடுச்சு. ஹஸ்பண்டோட ஷொட்டரில் ஃபுல் ஜிப்பும் போயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாமே எடுத்துகிட்டு வேறு போட்டு கொடுத்தாங்க. இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருந்தாங்க. உடனே என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அழ. ஆனால் உனக்காக தாம்மா போயிருந்தோம், உன் பேக்கை ரெடி பண்ண தான் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டோம். பாப்பாவோடைய லஞ்ச் பேக் நல்லா இருக்குது, கிழியவெல்லாம் இல்லை. ஆனால் ஜிப்பு மட்டும்தான் போயிட்டு இருந்ததுனால ஜிப்பை மட்டும் போட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். பூக்கடையில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு எனக்கு எல்லாமே பூ வாங்கிட்டு அங்கேருந்து பாப்பா ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். ஹஸ்பண்ட் 1 வீக் வெளியே கிளம்புறதுனால ஸ்கூலுக்கு கொடுத்து விட பாப்பாவுக்கு 1 வீக்குக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு பாப்பா எக் பப்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் போல் நானும் குட்டீஸ் 2 பேரும் உட்காந்து வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். கோல பவுடரோட நம்ம பச்சரிசி மாவை அரைச்சி சேர்த்து கோலம் விடும்போது கோலம் நல்லா வெள்ளையாக வரும். விடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மார்கழி மாதம்னாலே 2 விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கோலம் விட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு பூவெல்லாம் வைப்பாங்க. வெளியில் பார்க்குறதுக்கே அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஈரத்துணியோடு குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் கோவிலை சுற்றி வருவோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல. நானும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு குளிச்சுட்டு போய் கோயில் சுற்றிருக்கேன். மார்கழி மாதம்னால இன்னொரு விஷயமும் ரொம்பவே ஃபேமஸ். மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆனே குளிரும் ஸ்டார்ட் ஆகிடும். குளிர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடியவே இல்லை. காலையில் எழுந்த உடனே தண்ணியில் கை வைக்கும் போது ஐஸ் கட்டியில் கை வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் கோலம் விடலாம். நம்ம பெரிய கோலமாக விட முடியாது. ஆப்போசிட்டில் வீடு இருக்கிறதுனால அவங்களும் கோலம் போடுவாங்க. அதனால் நான் சின்ன கோலமாக தான் விடுவேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டின்னர் செய்ய கிளம்பிட்டேன். கொஞ்சமாக சிக்கன் இருந்தது ஃப்ரிட்ஜில், அதை வச்சு சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு தோசை செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா எப்போவும் நார்மலாக செய்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தேன். அதனால் வீடியோ எதுவும் நான் எடுக்கல. தோசைக்கும் சிக்கன் கிரேவிக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோவை எல்லாரும் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் வாசல் தண்ணி தெளித்து கோலம் போடலான்னு போனோம். கோலம் போட்டு விளக்கு வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா பொழுது வணிஞ்சிடுச்சு. இந்த மாதம் ஃபுல்லாகவே கண்டினியூவாக விளக்கு வைக்கணும் கோலம் போட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எத்தனை நாள் செய்கிறேன்னு சொல்லிட்டு. நம்ம ஏதாவது மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இந்த மாதம் ஃபுல்லாக விளக்கு வச்சோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நான் அது மாதிரியெல்லாம் பண்ணதில்லை. விளக்கு வச்சுருக்கேன், ஆனால் மனசில் வேண்டிட்டெல்லாம் வச்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஏதாவது தவறு இருந்தால் ஐ எம் சாரி. நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.